ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தாளவாடி. சீக்கிரம் வாங்க. இறங்க. சீக்கிரம். போலாம். வண்டி எடு. உங்களுக்கு தெரியாதா? அந்த ஆத்துல பணம் கிடக்குது போல. யாரு? இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்கல. நம்ம ஊர்க்காரனுங்க இல்ல போல. அடிக்கடி இப்படி எல்லாம் நடக்குது இல்ல?
போய் தேவையில்லாம காசு செலவு பண்ணிட்டோம். ஹனிமூனுக்கு சுதி வீட்டுக்கு வந்திருக்கலாம். டேய் செகண்ட் ஹனிமூனா பார்த்தா போதும்ல. ஆமா நம்மளுக்கெல்லாம் ஒரு பொண்ணு கூட செட் ஆகல. உனக்கு செகண்ட் ஹனிமூன் கேக்குதா? என்னடா கிளைமேட் அருமையா இருக்குல்ல. இப்பவே டேய் இங்க மரங்க அதிகமா இருக்குல்ல, அதனாலதான். என்ன வேணா நடக்கலாம், எதுவும் சொல்ல முடியாது. டீ குடிச்சிட்டு போலாம். டேய் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு இடத்த வாங்குவோம். நல்ல ஒரு ரெசார்ட் கட்டணும். செமையா இருக்கும். அதுவும் நல்ல ஐடியா தான். டேய் நம்மலாம் சேர்ந்து ஒரு ஷேர் போட்டு நம்ம அவன் இடத்துலயே ஒரு ரெசார்ட் பிளான் பண்ணலாமா? இல்ல இடம் இந்த ஆத்தோரத்துல இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்ல? அதுக்கப்புறம் என் ஆளை கூட்டிட்டு ஹனிமூனுக்கு வரணும். அப்ப நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிளான் பண்ண போறியா? போடா. டேய் உண்மையை சொல்லட்டா, இங்க வாழ்றதுதான் வாழ்க்கை. நல்ல தண்ணி, நல்ல காத்து, மருந்தடிக்காத காய்கறிங்க, வயல்ல இறங்கி ஓரளவுக்கு வேலை செஞ்சாலே உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருக்க வேணாம். அது எப்படி? நம்மளோட அப்பா அம்மா நம்மள நல்ல கோட் ஷூட்ல பார்க்க தானே ஆசைப்படுறாங்க. ஆமா சொல்லும் போது நல்லா இருக்கு. ஆனா படிக்கிறப்ப படிப்பு வேண்டாம் விவசாயம் பண்றேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? செமையாமா. வழி பிரியும் மருவிதானே, கடல் ஒளிந்திடும் மலைகள் தானே, காட்டுக்குள்ளே எங்கேயோ பல மரம் பூத்ததே. வழி பிரியும் மருவிதானே, கடல் ஒளிந்திடும் மலைகள் தானே, காட்டுக்குள்ளே எங்கேயோ பல மரம் பூத்ததே. பொன்னே வந்திடு நீயே, வா அருகில்
நிமிஷம்டா, ஒரு நிமிஷம். நாங்க இப்போ இந்த இடத்துக்கு தான்டா வந்திருக்கோம். பேரெல்லாம் தெரியாது. இல்லடா, இடையில மழை வெயில் எல்லாம் சேர்ந்த ஒரு ஊர்ரா இது. மழை வரதுக்கு முன்னாடி கிளம்பி வாங்கடா. ஓகே ஓகே, சரி சரி சரி. ஓகே வா போலாம். போலாம். வா, பார்த்து பார்த்து. ஏறு நேரம் இல்லை. ஏறு போலாம். அடுத்த மழை வர்றதுக்குள்ள அங்கே போயிடணும். இந்த வழியில யானை எதுவும் இருக்குமோ? நான் கௌரி வருவான்னு சொல்லி வச்சிருக்கேன். யாருக்கிட்ட? யானை கிட்ட. டேய், நிலச்சரிவு நடந்த இடம் தானே இது? ஆமாடா, இப்பதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாரு. டேய், அவனுங்க வரானுங்க. கடவுளே, நம்மளும் அந்த வழியில தானே போகணும். பார்த்து போறோம். நிப்பாட்டு. வண்டி நிப்பாட்டு. யாரா நீங்களா? நிப்பாட்டு. யாரா நீங்களா? முதல்ல நீ இறங்கி வா, நான் யாருன்னு சொல்றேன். கை பிடிக்கிற. நீ விஷயம் சொல்ற. ஊருக்காரங்களா வரட்டும். ஆனா என்ன பிரச்சனை? பாப்பா பேசாத. சொல்றா. என்ன பிரச்சனை? என்ன யாரா நீங்களா? இருமா மூஞ்ச கட்டு. கை வைக்கிற வைக்கலாம். சுதியோட வந்து கை சும்மா தேவலன்னு அப்படியே பேசிட்டு ரூபின், ரூபின் வேண்டாம். எதுக்கு வந்தேன்னு சொல்லு. வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சுதியை கூப்பிடுறேன். டேய் சுதி, 3 பையனும் ஒரு பொண்ணு உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஏய் போடா இங்க இருந்து முதல்ல. இந்த மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்ல கத்துக்கோ. சும்மா ஓவரா பேச கூடாது. விடு போ. டேய் வண்டி ஏறா. டேய் வண்டியில ஏறா. ஓட்ட வண்டியா. ஏதோ அடிபட்டுச்சா? வேலை எல்லாம் பார்த்தாலே. ஓடடே போடா. கிளம்பு. ஒரு பொண்ணு பையனை ஒண்ணா பார்த்தா போதும் வந்துருவானுங்க அவனு. ஜாதி மதுவும் கேட்காம விட்டாங்களே. இல்லைன்னா சரி, போய் வீடு பிரச்சனை முடிஞ்சிச்சுல்ல. ஏய் வண்டி ஏறா. நீ எங்க போனாலும் இதே நிலைமை தானா? இந்த மாதிரி ஆளுங்களை தான் நிம்மதியா எங்கேயுமே போக முடியல. மொபைல்ல வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்கணும். ஏய் அதை விட்ரி. சில பேருக்கு பக்குவன்றது வெறும் பேச்சுல மட்டும்தான் இருக்கு, செயல்ல இன்னும் வரவே இல்லை. இருந்தாலும் ஒளிஞ்சு நின்று பார்க்கறதுக்கும் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நினைக்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது. டேய் சுதி, என்ன ஊர்க்காரங்களா இருந்தீங்க? 2 பேர் வழியில சண்டைக்கு வரானுங்க. கௌரி எங்க கூட பார்த்தது அவனுங்களுக்கு பொறுக்க முடியல. வந்துட்டு இருக்கோம். டேய் மச்சான், டேய் மேல பாருடா, சுதி அங்க இருக்காங்க. சுதி இங்க பாத்துட்டேன்டா. வா இதோ வரேன். வரோம். இவ்வளோ நாள் ஆச்சுடா டேய். எப்படி இருக்க? எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா அங்க இருந்து வரதுக்கு? என்னடா வண்டி ஓட்ட விட்டீங்க? என்ன? சரி போங்க அப்படியே போங்க. சைட்ல அடிக்காதுல்ல. நேரா போடா, ரோட் நல்லா தான்டா இருக்கும். போடா. ஓடி வா. உடம்பாவது கொஞ்சம் குறையட்டும். வா ஆடா டேய். டேய் மச்சான், வா. சரக்கு ரெடி இல்ல? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஓகே. ஏய் சுதி, சொல்றி,
நீ அந்த 2 கறி சட்டி இருக்கும் எடுத்து பூசிக்க. வாடா 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 சீக்கிரம் வாங்கடா. ஒரு குழியில போட்டா எல்லாம் செட் ஆயிடும். எல்லாம் சீக்கிரமா ரெடி ஆயிடும். வாங்க. நீங்க எல்லாரும் எங்க ஒண்ணா குளிக்கலாம்? டேய் அந்த வர வழியில தண்ணி கொட்டிட்டு இருந்தது பாத்தியா? அங்க போய் ட்ரெஸ் அவுத்துட்டு நில்லு, நல்லா குளிக்கலாம். போ போ. சரியா? கௌரி நீ வா குளிக்க போலாம். போடா. போ 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 எல்லாம் உள்ள போங்க போங்க. என்னண்ணா எல்லாமே ரெடியா? ஆமா ஆமா எல்லாம் சரியா இருக்கு தம்பி. அடடே நீயா வாமா. நம்ம போன்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்ல, இங்க தான் இருக்கீங்களா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம்மா. சுதி என்கிட்ட சொன்னா வெளியில வர வேண்டான்னு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். இந்தம்மா. அண்ணா அப்புறம் பேலன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் நீ குளிச்சுட்டு வந்துட்டியா? சரி அது உப்பு என்ன எப்படி இருக்குன்னு பாரு போ. ஆமா ஆமா அண்ணன் இருக்கும் போது நான் ஏன்டா டேஸ்ட்டை பத்தி கவலைப்பட்டேன். அப்படிதானே இல்லையாண்ணா? இது என்னது? ஓ சுதி கொடம்புளியில செஞ்ச மீன் குழம்பு வாசனையே தூக்குதுடா. ஏண்டா ரோபின், இந்த பாப்பி அண்ணா ஒருத்தர் மட்டும் தான் இவனுக்கு செல்லம் கொடுக்கறாரு. நான் இவனை எத்தனை முறை துபாய் கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? டேய் ஓன் துபாயில இந்த காடு மழை இந்த ஃபுட்டு அப்புறம் இந்த பாப்பின்னா எல்லாம் கிடைக்குமா? அப்படி சொல்ற தம்பி. இங்க வாழ்ந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா வாழ்றதுக்கு காசு வேணும்ல. இவன் முதல்ல கல்யாணம் பண்ணட்டும், அப்ப தெரியும். இப்ப இருக்கிற பொண்ணுங்க யாராவது காட்டுக்குள்ள வாழ்வாங்களா? நீங்க எல்லாம் சமைச்சிட்டே இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அடி பாவி, வேலை செய்யாம எப்படி நைஸா போறா பாத்தியா? டேய் மச்சான், உனக்கு ஏதாவது அவங்க செஞ்சு போடுறாளா இல்லையா? எங்க இந்த 7 வருஷம் எப்படி போச்சுனே தெரியல. வாட்ஸ்அப் வீடியோ கால்னு வந்ததால பெருசா வருத்தெல்லாம் கிடையாதுடா. கொஞ்சமா போகுதுண்ணா. டேய் நீ என்னதான் இருந்தாலும் உங்க அம்மாவை கொண்டு போய் வீட்டில் விட்டது சரியில்லை. நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது என்ன பிரச்சனைனா, அம்மா இங்கே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண முடியாது. இந்த காட்டுக்குள்ளே போகிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலையும் நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் அம்மாவை நைஸாக நான் ஊருக்கு அமுச்சு விட்டுட்டேன். டேய் சுதி இங்கிருந்து எவ்வளவு தூரம்டா போகும்? எப்படியும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி இருக்கும். சும்மா இந்த கால் வலி அப்படி இப்படிலாம் சொன்னா வாங்க என்கிட்ட இருந்து சொல்றேன். பக்கத்துல தான் போல சத்தம் கேக்குது இல்ல? டேய் அந்த மரம் தெரியுது பாத்தியா அந்த பக்கம், அதுக்கு பின்னாடி தான் அந்த பாலம். டேய் பாரா, டேய் உப்பறா. இது ஏன்னு தெரியும். 2 இருக்குடா அங்க. பயப்படாதீங்கடா. பயப்படாதீங்க, என் கையில தான் இருக்கு. டேய் சீக்கிரம் ஏதாவது கம்பையாவது எறா. டேய் உப்பு போட்டா போதும். சரி காலை முன்னாடி வை. சீக்கிரம் பண்ணுங்கடா. ஃபுல் ரத்தத்தையும் உறிஞ்சிர போகுது. என்னடா வைடா வைடா அப்படியே இறா நான் எடுத்துறேன்றல. சரியா புடிச்சுக்கோ. அதான் பார்த்தா தான் தெரியும். அதான் எனக்கு பயம். இங்க தான் கொஞ்சம் சானிடைசர் அடிக்குவா? சானிடைசர் அடிச்சா போயிருந்தேன். பூரா பூரா. ஏய் கால் இல்ல ஷூல போடா. இன்னொன்னு இருக்கு, அது எங்க? வேற கடவுளே. சரி எல்லாரும் ஒரு வாட்டி பாருங்க, யார் மேலே இருந்ததுன்னா இப்பயே சொல்லுங்க. அப்புறம் உப்பு பாக்கெட்டை தூள் வச்சா போட மாட்டேன். என்னடா சொல்ற? ஆத்த தாண்டி அந்த காட்டுக்குள்ள ஏறி அப்படி போகணும். ஆமா இந்த பக்கம் தான். உண்மையிலே இது பெரிய காடு இல்ல? நீ சரியான காட்டுக்குள்ளே வரல. அதிர்ஷ்டக்காரன் தான், இந்த மாதிரி இடத்தெல்லாம் வாழ முடியுது இல்ல. அதனாலதான் நான் வேற எங்கேயும் போல. நானு வாங்க வாங்க வாங்க. இந்த பாலத்துல ஏறி தான் நம்ம அந்த பக்கம் போக முடியும். பாத்து வாங்கடா. இங்க கொஞ்சம் பாரு, அந்த பக்கம் பாரு, அங்கதான் ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு. சுதி, ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் பிரச்சனை பண்ணுவாங்களா?
நீ வரலையா? டேய் பாத்துடா. டேய் நீனு பாத்து நிக்கிறே இரு. வாடா அங்க ஏய் மிருகம் பார்த்தோன்னே பார்க்கலாம். ஆத்துல இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஆக்சுவலி. டேய் பச்சு உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல, ஒரு செல்ஃபி எடுறா. அங்கிருந்தே எடு, அங்கதான் நல்ல வியூ. டேய் என் ஃபோன் டெட் ஆயிடுச்சுடா. வாடா சரி என் ஃபோன்லேயே எடுக்கிறேன். டேய் நீ எடுறா சொல்லி. டேய் எல்லாரும் பாருடா. வாங்க பாருங்க வாங்க. ஏய் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வா. ஓகேல சூப்பர். டேய் பின்னாடி பேக்ரவுண்ட் முக்கியம்டா. டேய் எப்படி இருக்கு ஊரு? சூப்பராக இருக்கா? டேய் டேய் நில்றா. இன்னொன்று எடுக்கலாம் வாங்க. டேய் எல்லாரும் எல்லாரும் பாருங்க இந்த பக்கம் வாங்க. நாக்குண்ணா. இரு இரு இரு. அது என்னடா அது தேன் கூடுன்னு நினைக்கிறேன். அங்க அந்த ஒரு கல்லு தெரியுது பாத்தியா, அந்த ஹைட்டுக்கு தண்ணி வந்துட்டு இருந்தது. டேய் இந்த ஆறு எங்க போகுது? ஏடா நீ ஒன்றா அவரை கூப்பிட்டு பாரு. இது பார்க்குறேன். நான் கால் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நேர்மையான ஆள்ரா. ஆனால் ஒரு புல்லு கொடுக்கும்போது தான் ஓகேன்ற ஒரு வார்த்தை வருது அது வாயில. சரி. ஹலோ சார், நாங்கள் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்கே யாரும் பிரச்சனை இல்லையே, வரலாம்ல? வா போலாம். அப்புறம் போகணுமா? ஏய் வாங்க வாங்க வாங்க. அந்த ஆள் இறங்கி வரேன், நான் போய் பார்ப்பேன் வாங்க. யாரும் பார்க்கலல்ல? இல்லை இல்லை சார், யாரும் பார்க்கவே இல்லை. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பட்டுன்னு கிளம்பிடுங்க. பொருள் எடுத்து வந்திருக்கியா? என்னுடைய வேலைக்கு ஆப்பு வைக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே சைலண்டாக போயிடுவோங்க சார். ம். இந்தாங்க சார். வா வா வா. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் ஓகே தான். வா வா. ராபின் எனக்கும் கொஞ்சம் தண்ணி. குடி குடி குடி. அவனை எவ்வளோ தூரம் இருக்கு இன்னுமே. இன்னும் பாதி தூரம் வரலடா. யாருக்காவது தண்ணி வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். கொடு கொடு. கீழே பார்த்தியா, திருப்பி வருது. கால்ல உப்பு போட்டு போட்டு மறுத்து போயிடுச்சு. இந்த பூச்சி ஒரு நிம்மதியும் தரல. கொஞ்சம் உப்பு ஆள்லாம் கூட. ஏறிடுச்சு. சிரி கொஞ்சம். சிரி எங்க? ஆட்டிடியூட் பிக் போதும். ஆட்டிடியூட் போதுமா? ஆட்டிடியூட் இருந்தா அப்படியே ஆ, மரத்துல. இந்த மரத்துல சாஞ்சிட்டு ஒரு போஸ். ஏய் ஆட்டிடியூட் காமிக்கிற யாரும் இப்படி மரத்தை பிடிச்சி நிக்க மாட்டாங்க. ஏன் மரத்துல கை வச்சா போட்டோ வராதா? கையெடு முதல்ல, கையெடு சொல்றேன்ல. நீ எடு முதல்ல. கொஞ்சம் ஆங்கிள் பார்த்து. ம். கொஞ்சம் அப்படி திரும்பி நில்லு. டேய் பாச்சு, இதுதானடா அந்த மூங்கில் மரம். எல்லாரும் பூச்சி கடிச்சு சாவ போறீங்க. நடங்க நடங்க. சீக்கிரமா வாடா. இங்க நின்னா பூச்சி கடிக்கும். புழு எப்படி வேணா ஏறும், நின்னாலும் நடந்தாலும் சரி. அதுக்கு ஏறணும்னா ஏறிடும். அது எப்படி வேணாலும் கடிக்கும்பா. என்ன மட்டும் தான்டா சுதி கிடைச்சிருக்கு. மச்சான், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? எவ்வளோ தூரமா? ஏதோ ஒரு சுமார 18 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் இப்படிதான் வரணுமா? வேணாம், நீ அப்படியே பாம்பு மாதிரி வந்துரு. இப்படி ஏய், அடியில என்னடா பாம்பு மாதிரி நின்று பிறகு பாத்துடா. டேய் பாத்தியா? புரியல. வாங்கடா பார்த்து. கொஞ்ச நேரம் இதுல உட்கார்ந்துட்டுமா? டேய் நேரா பாரு. டேய் சானிடைசர் இருக்கா? டேய் இன்னொரு கால் நீ எடுத்து பாருங்க. அப்படி டேய் டேய் அட்ட அட்ட. டேய் போங்கடா. வாடா. டேய் மச்சான் இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கணும் நிம்மதியா இருக்கா? அங்க ரொம்ப சூடு தானே. என்னடா இது சூப்பரா இருக்கா? கிடைச்சது கிடைச்சதா? இதுதான் ஐம்பத்துலேருந்தே வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு இருந்தோங்க எல்லாத்தையும். நல்லா இருக்கும் மச்சான். செம்மையா இருக்கும். சொன்னல கல்லூரிக்கு தண்ணி வருதுங்க. அந்த டைம்லாம் போய் குளிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும்.
ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்க்காம குளிக்கணும், அதுதான் விஷயமே இங்கே. நல்லா இருக்கும்டா நிஜமாடா, தண்ணிலாம் நல்லாவே இருக்கும். தண்ணி கம்மியாக தான் இருக்கும், பழுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. குளிர் அடிக்குதா? நைட்டு சொன்னா குளிர் கிளைமேட் சேஞ்ச் அப்படியே ஒரு மாதிரி வரும். என்ன கௌரி ஒரே அமைதியாக இருக்கேன். வருதா? ஆமா என்ன 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன ரகசியம் சொல்லவா? சொல்ற. சொல்லவா? டேய் கௌரி மட்டும் ஓகே சொன்னானா நான் உன்கிட்ட சொல்றேன். டேய் சொல்றேன். நல்ல தண்ணி தான்டா. நாங்கள் அட ஒன்றும் இல்லைடா, அவனை அந்த ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. வந்து எடுத்துட்டு போவோம் அப்படியே. டேய் அப்படியே இங்கே இருந்தால் போதுமா? போகலாமா? ஆமாம். ஏய் இங்கே இருக்காதடா, ரொம்ப தூரம் போகணும். பார்த்து ஏய் வா. வேண்டாம். டேய் இந்த வழியா? இந்த வழியாக போனோன்னு வச்சுக்கோயேன், அந்த ஆற்றை தாண்டிடலாம். அதுக்கு பின்னாடி போனால் பேக் சைடு வந்துடும். அங்கே தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம் நம்ம எல்லாருமே. ஏய் ராத்திரி நம்ம என்ஜாய் பண்ணுறோம். நடக்கும்போது பார்த்து நடங்க, எங்கே எப்படி வழுக்குனே தெரியாது. என்னையும் சொல்றா, எனக்கு தெரியாது. ஏய் கையை கொடு. கை கொடு. டேய் நம்ம குளிக்கலாமா? இந்த வெள்ளம் வந்துட்டு இந்த ஆற்றுல குளிக்கிறேன்னா ஆமா அதான்டா. ஏய் கௌரி நீ வரியா? ஐயோ, நீ கிளீன் இருக்கடா. எல்லா குளிர்தா என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இறங்கி வாடா சீக்கிரம் வாடா. செம்ம சில்லுன்னு இருக்குல்ல. முதல்ல தண்ணிக்குள்ள முடிக்கிறேன், குளிர் தெரியாது. இன்னும் பைத்தியம் நீ நீச்சல் முடியாது, சும்மா கை காலை போட்டு ஆடிட்டு இருக்காங்க. கௌரி என்னோட போட்டோட சீக்கிரம் எடு. சீக்கிரம்டா. வாட்டர் போட்டு
என்னடா சொல்றா. ஏய் இங்க பாத்தியா ஏய் செம்ம என்ன மீன்றாரு இல்ல கறி மீனா சொல்லுங்க சார் நீங்க எடுத்து வைங்க போங்க ட்ரை பண்ணலாம் கௌரி கௌரி என் ட்ரெஸ் எங்க வச்ச? தாண்டா நீச்சல் போட்டோம்னா பசி டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாருப்பா. ஆமாண்டா லைட்டாக ஆமாம் மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் நினைச்சு. என்ன ட்ரெஸ் எடுத்து போக மாட்டியா? என்னையே எடுத்து வர பார்த்தா சொல்றேன். ஒட்டக மாதிரி தெரியுது. அது இல்ல அந்த பக்கம் பாரு. டேய் நானும் விட அவங்க பாருங்க. ஏடா கிழங்கு வந்துடுச்சா? முக்கால்வாசி வந்துருச்சு. வந்துருக்கு. இது இப்போ ரெடி ஆகிடும். முகத்தில் படுதா? அந்த பக்கம் தள்ளி போயிரு. இல்லை பரவாயில்ல. இந்த இடம் ஓகே தான்டா. ஆனா எப்படா சாப்பிடுறீங்க? ஏடா வாழைத்தோ போட்டா நிக்குது மரம், எதுக்குடா இலைக்கெல்லாம் வந்து சண்டை? நீ அந்த மீன் எடுத்து இந்த இலையில வைடா. அப்படியே மசாலாலாம் தேய்ச்சி சுட்டு எடுக்கிறோம். அதில் வச்சுட்டேன். இதை எடுத்து வை. நல்லா உட்கார மாட்டேங்கிறான் மசாலா ஏய் போயிட்டு. பிடிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணுறான். பண்ணாலும் அப்படியே போய் உட்கார மாட்டேங்கிறாரு. வழிக்கு போகுது. திருப்பி பூசு. டேய் இதில் வைக்கலாம்டா. என்ன போட்டு நல்லா உள்ள தேய்டா. சொல்றா. ஏண்டா டேய் அந்த சிக்கனை இன்னைக்கு கிரில் ஏதாவது சாப்பிட முடியுமா? டேய் போடா. ஓ மீன் ரெடி ஆகுதுக்குள்ளேயே என் சிக்கன் ரெடி ஆயிரும். டேய் அந்த கிளாஸ் எடுத்து. டேய் பிராந்தி வேணுமா விஸ்கி வேணுமா? ஏதாச்சும் ஊத்துறா. எதுவா பார்த்து அங்கே வை அங்கே வை. ரீல் பண்ணது எப்படி இருக்குன்னு தெரியலையே. டேய் உனக்கு துறக்க தெரியல அந்த பாட்டில் தான் அவன்கிட்ட கொடுறா. ஓ நீங்களா ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏய் அவளுக்கு ஒரு கிளாஸ் ஊத்துறா. டேய் அந்த கிளாஸ் கொடுறா அவள்கிட்ட. டேய் அதை எறா. இதுவா அதை அங்கே வை அதில் ஊத்துறா. இந்த ஆமாண்டா சாப்பிட்டோம். பார்த்து ஊத்துப்பா. அது நீ இப்போ சரியா இருக்கு. என்னடி வெக்கப்பட்டு பார்த்துட்டு இருக்க? எடுத்து ஒரு ரவுண்டு போடுறி குடி. ஏய் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். நீ குடி. கிளாஸ் எடு. ஏய் இரு இரு இரு. இரு. டேய் ஆமாமா. சேஸ் போடுங்க. ஏடா அந்த சிக்கனை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இது நல்லா இருக்கு. சூப்பரா ஏய் இருக்கு. பாச்சி பாத்தியா? ஏய் ஒரே கல்ப் அடிச்சிட்டியா? ஆமா சும்மா இதை வச்சு எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்குது. எடுத்தோமா கவுத்தோமான்னு போட்டுருணும். பண்ணி என்கிட்ட ட்ரைனிங் வா. சும்மா மாசா உன்னை மாற்றி திருப்பி அனுப்புறேன் பாரு. இதுக்கெல்லாம் ட்ரைனிங்கா? அந்த மசாலா நீ டேஸ்ட் சாப்பிட்றா. ஆர்டரா சீக்கிரம் சாப்பிடுவோம் அடுத்த ரவுண்டு. போதி ஆச்சுன்னா என்னென்னலாம் உளர போறேன்னே தெரியலையே.
பெண்ணோட சிரிப்பையும் எடுத்துட்ட மழையில் அழகோ காட்டினாய் மயிலாய் கூட வாட்டினி எங்க பெண்ணோட சிரிப்பையும் எடுத்துட்ட சண்டைக்கு வந்தொரு நேரத்திலே மழையாய் மாறி நினைத்தாய் எங்களை சேர்த்து குளிருட்டி தூங்க வைத்ததுமே பொய்கள் தானே ஆகாயமே பொய்கள் தானே தத்திந்தோம் தகதிந்தோம் தத்திந்தோம் தகதிந்தோம் தத்திந்தோம் தகதிந்தோம் தத்திந்தோம் தகதிந்தோம் தத்திந்தோம் தகதிந்தோம் மழையாக பாடி வந்தாய் நீ மழைக்கிளியையும் பாட வைத்து எங்க பொண்ணோட பாட்டையும் எடுத்துட்ட மழையாக பாடி வந்தாய் நீ மழைக்கிளியையும் பாட வைத்து எங்க பொண்ணோட பாட்டையும் எடுத்துட்ட பாட்டை பாட வைத்ததுமே பொய்கள் தானே ஆகாயமே பொய்கள் தானே யாரெல்லாம் சொன்னாலும் என்னெல்லாம் சொன்னாலும் எங்க பொண்ணோட அழகுதானே குயிலு பாடினாலும் மயிலு பாடினாலும் எங்க பொண்ணோட அழகுதானே எங்கூரு பொண்ணோட நெத்தியில பொட்டு எடுத்தாயே உன் நெத்தியில தொட்டுட்ட சந்திரன் என்ற கள்ளப்பேர் வைத்தாயே கேட்கத்தான் வந்தொரு நேரத்தில ஒளிஞ்சு நிக்கிற மாதிரி பொய்கள் தானே ஆகாயமே பொய்கள் தானே பொய்கள் தானே ஆகாயமே பொய்கள் தானே ராபின் ஒரு போட்டோ. சாப்பிடும்போது தான் உனக்கு இந்த ஃபோட்டோலாம் தேவைப்படுதா? டேய் டேய் ஏஞ்சிலாம் போகாதீங்கடா மச்சான் நான் கொஞ்சம் எடுடுடா. வா இரு இப்ப வந்துடுறேன். இதுதான் நீ சொன்ன துபாய் ஸ்பெஷல் மசாலா. இது இங்கேயே கிடைக்கும். ஜோலி இல்லை மச்சான். விடுடா யார்கிட்ட இந்த கொலை நடந்த ஏரியாவில் 2-3 நாளாக ஒரு கேங் சுற்றிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம் சார். கூட்டிகிட்டு வர்றதுக்கு வண்டி அனுப்பியிருக்கு சார். சரிங்க சார். நான் கூப்பிட்றேன் சார். சரிங்க சார். இதான் சார் அந்த டீ கடைக்காரு. அன்னைக்கு யாரெல்லாம் அந்த கடைக்கு வந்தாங்க?
ஒரு 3 ஆம்பளைங்களும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. ம். விசாரிச்சப்போ தாளவாடின்னு சொன்னாங்க. தாளவாடிக்க? ஆ. ம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏய் ஒரு டீ சாப்பிடுங்க, எல்லாம் இறங்க. ஆமாம், செம்ம ஐடியா. எல்லாரும் இறங்குங்க. அண்ணா ஒரு 4 டீ. தரேன்ப்பா. ஏய் வா. அண்ணா தாளவாடிக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? சரவணன் கடை அந்த பக்கம் தானே? இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். டேய் பஜ்ஜி ஏதாவது சொல்கிறான். இவங்களாம் யார் பசங்க? அது ரொம்ப உயரமான இடம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சென்னை அசோக் நகர்லேருந்து வரோம். அங்கே யாரை பார்க்க போகிறீங்க? அங்கேயா? அங்கே எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பேர் சுதீஷ். வீட்டு பேர்? வீட்டு பேர் ஏதோ ஒரு இல்லம். தாழியூர் இல்லம். அதேதான். தெரியும் தெரியும், தாழியூர் இல்லம்மா. ஊருக்கு புதுசு போல. அதானே அந்த பக்கம் தான். அங்கே தான் கொஞ்சம் இடம் விற்கிறதுக்கு இருந்துன்னு சொன்னாங்க. நல்ல சூடா இட்லி இடியாப்பமும் இருக்கு. தரட்டுமா? அது ஏன் தெரியுமாண்ணா, என் ஃப்ரெண்ட் அங்கே பீஃப் பிரியாணி பண்ணி வச்சிருக்கான். சரி பார்த்துக்கலாம். இருக்கட்டும். அன்னைக்கு கடையில இட்லி இடியாப்பமும் இருந்தது. நான் அவங்கள சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்ன அவங்களோட ஃப்ரெண்டு பீஃப் பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க, அங்க போய் சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க. கான்ஸ்டபிள் சார், நம்ம மடினா கடையில் மரவள்ளி கிழங்கு பீஃப் கிடைக்கும் சார். ஒரு பார்சல் வாங்கிக்க. அப்போ இட்லி இடியாப்பம் அது நாளைக்கு சாப்பிடலாம்ல. அதுக்கு நீ ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். அப்புறம் அதை சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. டேய், உன் கடையில் டீ குடிச்சாங்க சொல்கிறது தான் உன்னை இங்கே கூப்பிட்டோமா? டேய், அந்த டைமில் அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? அது போலாம் போலாம். அண்ணா எவ்வளோ ஆச்சு? 40. இந்தாங்கண்ணா வச்சுங்க, கிளம்புறோம். இது கிழிஞ்சிருக்குப்பா. அந்த ஹைவே வந்ததுக்கு அப்புறம் இங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு போறாங்கல்ல. நல்ல ரோடு தான். ஒரு நாள் கேப் அடிச்சாலும் எல்லாரும் இங்கே வந்துடுறது. அப்புறம் ஆற்றுல குளிக்கிறது, அப்படியே விழுந்து. மச்சான், நம்ம ஏரியாவுக்கு ஒரு 3 பசங்க ஒரு பொண்ணு வராங்க. கொஞ்சம் என்னன்னு பார்த்து விடு, சரியா? அப்போ இதெல்லாம் தான் விஷயம். சார், ஊர்ல இன்னைக்கு திருவிழா ஃபங்க்ஷன் இருக்கு, நாங்க போகட்டுமா? அப்புறம் உங்களை கூப்பிடுவோம், இங்கே வர வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன சார், நான் வந்துடுறேன். சுதீஷோட வீடு தானே இது? ஆமாம் சார். உன் பேர் என்ன? பாப்பி. இங்க வேற யாரும் இல்லையா? சுதீஷோட அம்மா இருந்தாங்க, இப்பதான் போனாங்க. சுதீஷ் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது சார். அப்போ கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கணும் சார். சீக்கிரமா போய் சட்டையை மாட்டிட்டு வாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசிக்கலாம். நம்ம போய் கிளம்பு பாருங்க. எஸ்ஐக்கு சீக்கிரம் கால் பண்ணி சொல்லுங்கப்பா, சீக்கிரம். ஹலோ சார், பாப்பின்னு இங்கே ஒரு ஆள் இருக்கான் சார். ஆமாம் சார்.
அந்த ஆளை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம். என்ன சார் ஏதாவது பிரச்சனை? இல்லை எஸ்ஐ சார் ஏதோ கேட்கணும்னு சொன்னார், சீக்கிரம் திருப்பி விட்டுருவாரு. டே சுதி, அந்த பாட்டில் எடுத்துட்டு வாடா. சரி எடுக்கிறேன். இது அங்கே வச்சிருப்பா. அண்ணா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. டேய் ஃபைசல், இந்தா இது அங்கே வை. டேய் இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பாரு. ஆரம்பிச்சுட்டான். எப்படி சலிச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தியா ஃபோட்டோவில்? இருந்த காலத்தில் காட்டுக்குள்ளே போகிறது, மரத்தை வெட்டுறது, சரக்கு, காட்டில் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ண மனுஷன்டா. இப்போ என்னடாண்ணா வெறும் ஃபோட்டோவாக மாறிட்டார். நீ என்கிட்ட கேட்டல அம்மாவை ஏன் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டேன்னு. அம்மா இருந்தாங்கன்னா வேற எந்த வேலையும் ஒழுங்காக நடக்காது. அப்பா இதை பார்த்து கண்ணு வைக்காத, இதுலேருந்து ஒரு துளி போலும். ஏய் எங்க அப்பா இருக்கார்ல, கொஞ்சம் தள்ளு. ஆன காலத்துல வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரா. டேய் டேய் சுதி, டேய் அழாதடா. டேய் மச்சான், ஏய் சுதி, சொன்னா கேளு. உனக்கு பொண்ணு பார்க்கறதுலாம் என்னாச்சு? இதே அனிஷோட ஃபேமிலின்னு வச்சுக்கோயேன், அவன் கல்ஃப்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே 10-15 பொண்ணுங்களோட போட்டோவை செலக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதனாலதான் இவன் இப்படி கொளுத்து போய் இருக்கான். டீ குடிக்க வேண்டியது முறுக்கு சாப்பிட வேண்டியது, முறுக்கு சாப்பிட வேண்டியது டீ குடிக்க வேண்டியது. அதெல்லாம் ஒரு போர் மேட்ரு மச்சான். அந்த பிரியாவே நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம். இல்ல யாரு யார் இந்த பிரியா? ஏய் உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கும்போது அந்த செகண்ட் இயர் பிஎஸ்சி படிச்சிட்டு இருந்தால, அட நான் நினைச்சேன் அவன் இதுல சீரியஸா இருக்கான்னு. எங்க அந்த பிரியாவா? ஓ பிரியா. ஓ பிரியா. டேய் சுதி, உன்னோட விஷயம் யார்கிட்ட சொல்லலையே? அது என்ன, இன்னும் எவ்வளவோ டைம் இருக்குது. ஆனா இவன் இருக்கிறான் பாத்தியா, இவன் அங்க சும்மா வாழ்க்கைய வாழ்றான் பாத்தியா. இவன் என்னதான் பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும். டேய் பாச்சு, எல்லாமே இவங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டியா? எது நானா? ஆமா, அங்க ஷூட்டிங்கு, கேமரா, இந்த விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? அதாவது சினிமாலாம் சீக்கிரமா பார்க்க முடியுமா? அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாப்பேனா, நீங்க அங்க என்ன பண்றீங்க? வாங்க இப்படி உட்காருங்க. இதோ வரேன். சரி, அத அவன்கிட்ட கொடுங்க. இந்தப்பா இதையும் வாங்கிக்க. இது கொஞ்சம் முத்திருச்சு. ஓ முத்துனதா? டேய் நான் ஒன்னு சொல்றேன், இப்போ இப்ப பேசி பேசி நம்ம மூடே போச்சுடா. அது சரி. நம்ம ஜாலியா இருக்குதானே என்ஜாய் பண்ண வந்தோம். அப்படின்னா நீ உன் பழைய பாட்டு எடுத்து விடு. நான் பாடுறேன். பாடு. நான் பாடுறேன்டா. பாடு. நீங்க கூட பாடுடா. பாடு பாடு. தானா தந்தனா தனனா தந்தனா தானா தந்தனா தனனா தந்தனா. எங்கூரு பொண்ணோட நெத்தியில பொட்டு எடுத்துட்ட, உன் நெத்தியில தொட்டுட்ட, சந்திரன் என்ற கள்ள பேர் வைத்தாயே. எங்கூரு பொண்ணோட நெத்தியில பொட்டு எடுத்துட்ட, உன் நெத்தியில தொட்டுட்ட, சந்திரன் என்ற கள்ள பேர் வைத்தாயே. சண்டைக்கு வந்தொரு நேரத்திலே ஒளிஞ்சு நிக்கிற மாதிரி பொய்கள் தானே, ஆகாயமே பொய்கள் தானே. சண்டைக்கு வந்தொரு நேரத்திலே ஒளிஞ்சு நிக்கிற மாதிரி பொய்கள் தானே, ஆகாயமே பொய்கள் தானே. தெய்யாரோ தக தெய்யாரோ, தெய்யாரோ தக தெய்யாரோ, தெய்யாரோ தக தெய்யாரோ, தெய்யாரோ தக தெய்யாரோ. நல்ல போதையில பாட்டெல்லாம் பாடி அப்படியே மயங்கிட்டேன். ஆனா
எவ்வளவு போதையானாலும் காலையில சீக்கிரமா எழுந்திருவேன். அப்படி ஒரு குணம் எனக்கு இருக்கு. இந்தா 2 பேரும் டீ குடிங்க போங்க. ஏடா குடிக்க தண்ணி எடுக்கலையா? பாட்டில் வச்சிருக்கிற இப்போதைக்கு, இல்லைன்னா ஆத்துல இருந்து எடுத்துக்கலாம் விடு. ஆத்துல தண்ணியா? அதை எப்படா குடிக்கிறது? ஓ 2 பெக்கு போட்டா கடலை தண்ணி என்ன ஆத்துல தண்ணி என்ன, தண்ணி இருந்தா போதும்ல. தண்ணின்னு சொல்லும் போதுதான் வந்துட்டேன். நீ மறந்து வச்சா இத போய் மறப்படா நானு. பாபி என்ன ஒரு 6 பாக்கெட் உப்பு எடுத்து கொடுங்களேன் எனக்கு அப்படியே. ஆமா தம்பி. அது எதுக்குடா? அது இந்த காட்டுல நிறைய ரத்த குடிமகன்கள் இருப்பாங்க. என்ன சொல்ல வர? அது ஒண்ணும் இல்ல. இந்த அட்டை கடிச்சதுன்னா உப்பு வச்சா மட்டும்தான் அது சரியாகும். இல்லனா உடம்புல உள்ள எல்லா ரத்தத்தையும் எடுத்துரும். அப்போ உசுர கையில புடிச்சிட்டு இருக்க வேலையா? கண்டிப்பா திரும்பி வந்த சொல்லலாம். நம்ம திரும்பி வந்து ஏய் நிப்பாட்றா புழுகிறத முதல்ல. ஏடா சாப்பத்துக்கு எதனா திட்டீங்களா? ஓ பாரு, உப்பு மட்டும்தான் வரணும்ல, இன்னும் மத்த எல்லாமே ரெடில. எஸ் இந்த எல்லாம் ரெடி. அப்போ ஓகே, எல்லாம் ரெடி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல? எஸ். அப்ப சட்டப்புட்டுன்னு கிளம்புங்க. சரிண்ணே. போயிட்டு வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆனா சார், அன்னைக்கு காட்டுக்கு போனவங்க யாரும் திரும்பி வரல. எல்லாரும் முடிச்சு வாடிக்க. சரி சார். விடுங்க சார். எல்லாத்தையும் கூட்டு போங்க. எழுத்துங்க. ஏத்துங்க. பண்ணிடுங்க. ஹலோ. வண்டிங்க இருக்கு. அப்படியா? நீங்களா எந்த வண்டியில் வந்தீங்க? ஒரு பிளாக் ஜீப் சார். சாவி எங்க? கையில் இருக்கு சார். ஹலோ, நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் அங்கே வந்துட்டுருக்கோம். ஓகே சீக்கிரம் போங்க. எல்லாத்தையும் இருக்கு. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? இறங்குங்கடா, வாங்க இறங்குடா. போ உள்ள போ. போடா போ. என்ன பார்க்க போ. வாயா. இவனுங்களான்னு பாரு. இவன் இல்ல, இவங்க 2 பேரும் அங்க இருந்தாங்க சார். உண்மைதானே? சத்தியமா சார். வா. சரி, இவங்க தான் அந்த ஆள் சொல்றாரு. சரி, எழுதி வாங்கி அனுப்பி விட்ருங்க. சரி சார்.
இதில் யாரா சுதீஷ்? நான் தான் சார். ம், இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? உன் பேர் என்ன? ஃபைசல். என்ன? ஃபைசல். உன் பேர்? என் பேர் அனீஸ் சார். அப்போ யாரை கொண்டீங்க? நாங்கள் யாரையும் கொல்லவே இல்லையே சார். நீங்கள் தாளவாடி காட்டுக்கு போயிருந்தீங்களா? போனோம் சார். எப்போ எப்படா போனீங்க? நேற்று சார். நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்க? 3 பேர் சார். எத்தனை பேர்? நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். கீழே ஆற்றுலேருந்து ஒரு பாடி கிடச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். உங்களில் யாரும் மிஸ்ஸிங் இல்லை? இல்லை சார். எங்களை எதுக்கு சார் இப்போ விசாரிக்கிறீங்க? ஏன் உன்னெல்லாம் கேள்வி கூடாதா? சந்தோஷ் சார், அந்த ஃபோட்டோ எடுங்க. சரிங்க சார். இவன் உங்களுக்கு தெரியுமா? கீழே ஆற்றுல வந்துருச்சு டெட் பாடி. இது என்னடா வாயில்னா கொழுக்கடையா இருக்கு? சார் பயந்துனால. எதுக்கு பயம்? நாங்கள் யாரையும் கொல்லலை சார். அப்போ உங்களுக்குலாம் தெரியும். சார் பேர் ரோபி. எங்கள் ஃப்ரெண்டு. பேர் என்ன? ரோபி. நாங்கள் ஒன்று தான் காட்டுக்கு போனோம். ஆனால் நேற்று நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடையில காடு வழுக்கிடுச்சு. அப்புறம் அப்படியே பழத்தில் போய்ட்டேன் சார். அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் பயந்துட்டேன் சார். கீழே ரொம்ப பெரிய குழி தான் சார். என்ன ஆச்சுன்னு தெரியல. அதான் பயந்துட்டோம். பேசாமல் வந்ததுக்கு காரணம் அதான் சார். பயம்தான். ஆனால் நாங்கள் யாரையும் கொலை பண்ணல சார். டேய் ராஜு எங்க? இவங்க தானா? நீங்கள் கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேஸ் விஷயம் என்ன ஆச்சு சார்? உங்கள் பயந்துனால தான் பேசாமல் இருந்தேன். அப்போ அவருக்கு விஷயம்லாம் தெரியும். நீங்கள் நல்லா விசாரிங்க. எனக்கு எஸ்டி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஏசிபி மேடம் வரங்க வராங்களாம். ஒரு டைம் அவனை விசாரிச்சு பாருங்கள். அப்படியே அவன் சொல்லனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வாயால் சொல்ல மாட்டேன் ராஜு. சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. என்ன வேலைடா நான் பார்க்குறீங்க சார்? நீங்கள் 3 பேரும் 2 நாளாக எங்கே இருந்தீங்க? கூட்டத்தில் ஒருத்தனை மலை மேலேருந்து தள்ளி விட்டு சாவச்சிட்டு பேசாமல் இருந்தால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்களா? ஏய், விளையாட்டுலாம் கொஞ்சம் கூடுது. நீங்கள் ராபின் எப்படி கொண்டீங்க? நாங்கள் கொலை பண்ணலை சார். அவன் கால் வழிக்கு தான் குழியில் விழுந்துட்டான். ஓ, தனியாக விழுந்து சத்தனா? ராஜு, அவன்லாம் சாகிறதுக்கு தான் இங்கே வந்தான் போல. சொல்லு, உன்னுடைய ஊர் எங்க? சேலம். அப்போ நீ? சார், நான் காரைக்குடி சார். நான் 2 நாள் கழிச்சு துபாய்க்கு போனேன் சார். நீ 2 நாள் கழிச்சோ இல்லை 4 நாள் கழிச்சோ அதெல்லாம் நான் தீர்மானிப்பேன். புரிஞ்சுதா? டேய், நீ யாருன்னு சொல்கிற? சார், நான் சென்னையில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் சார். அப்புறம் உனக்கு எந்த வேலையும் இல்லைல்ல? நீதான் இவங்கள இங்கே கூட்டு வந்திருப்ப. சார்,
அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சார் நாங்கள்லாம் ஒன்றா தான் சார் படித்தோம். சுதி இங்கே இருக்கிற மலைகளை பற்றியும் அருவிகளை பற்றியும் நிறையா சொல்லியிருக்கேன் சார். அதனால நாங்கள் நினச்சோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் இங்கே தங்கலான்னு. இப்படிலாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல சார். உண்மையை சொன்னால் நாங்கள் பயந்துட்டோம் சார். பயத்தினால்தான் தான் சார். உன் கதையெல்லாம் இருக்கட்டும், இப்போ விஷயத்த சொல்லு. என்ன தான் நடந்தது? சார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடையில கால் வழுக்கி குழியில் விழுந்துட்டா சார். ஐயோ பாவம், இவங்க கதை நல்லா இருக்குல்ல? டேய் உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது சார். உண்மையாக தான் சார், இதுதான் சார் நடந்தது. அப்போ ஸ்டேஷனில் தகவல் கொடுக்காம ஏன் ஊரை விட்டு போக பார்த்தீங்க? சார் அது வந்து நாங்கள் நிஜமாகவே பயந்துட்டோம் சார். திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். கேஸில் எதுனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னால் துபாய்க்கு போக முடியாது சார். எல்லாத்தையும் யோசிச்சப்போ அதான் சார் நாங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்துட்டோம் சார். சார் பயத்தினால்தான் சார். டேய் இது ரிசோர்ட் ஃபாரஸ்ட்னு தெரியும்ல, அப்புறம் நீங்கள் காட்டுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிங்களா? இல்லை சார். அம்மாவை என்ன வேலை பார்க்குறான்? ராபின் சென்னையில் ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆமாம், அவன் பேக்கெல்லாம் எங்கே? வண்டியில் இருக்குது சார். உங்கள் வண்டி இல்லையா? வினோத் சார், அந்த ராபினோட பேக் எல்லாம் வண்டியில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க. சரி சார். அப்போ நீங்கள் யாரும் உண்மை சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்கள் இந்த ராபினை கொல்றதுக்காக பக்காவாக பிளான் பண்ணது தானே இந்த கெட் டுகெதர்? அப்படிலாம் இல்லை சார். வேறு எப்படி? சார் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு பர்ஸு அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. அதுங்க வச்சு. சரி சார். நீங்கள் மொபைல் எடுத்து மேலே வைங்க. இந்த ரோபின் எப்படி? அவனுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் இருக்குதுல்ல, எல்லாத்துலேயும் ஆக்டிவ் தானே? ஆமாம் சார். ஆமாம், அந்த ராபினோட சோஷியல் மீடியா நேம் என்ன? ரோபின் ஜான். ரோபின் ஜான். ரோபின் ஜான் இல்லை? சார் இதான் சார் அந்த பையனுடைய ஃபோட்டோ. ஓ, அம்மா இவன் கூட ஒரு பொண்ணு இருந்தால? ஆமாம் சார். அப்போ அந்த டீ கடைக்காரர் சொன்னது உண்மைதான்? கண்டிப்பாக சார். அவங்க 3 பேரும் ஏதோ மறைக்கிறாங்க சார். அப்புறம் நீங்கள் சொன்னதில் மாற்றம் இருக்காதுல்ல? இருக்கா சார், நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை சார். அதை கொடுங்க. இனி நடந்ததெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாளைக்கு நாங்கள் விசாரணை கொண்டு போவோம். யாரா? யார் இந்த பொண்ணு? சொல்கிறா, யார் இந்த பொண்ணு? என்னோட மனைவி சார். மனைவியா? இவளும் எங்கள் கூட இருந்தா சார். என்ன பேர்? கௌரி. என்ன? கௌரி சார். நீங்கள் 3 பேர் மட்டும்தானே காட்டுக்கு போனதா முன்னாடி சொன்னீங்க? ஏடா இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ணோம்? இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு நீச்சல் கூட தெரியாதுடா. சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம்டா. இல்லாமல் வேற வழி தெரியல எனக்கு. டேய் அது வேணுமா? வேண்டாம், நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நம்ம இங்கிருந்து சீக்கிரமா போய் ஆகணும். ஆனால் அவனை கண்டுபிடிக்காம இப்படி ஒரு விஷயம் நடக்கல இங்க. ராபினை நம்ம கூட வரல, அவனை நம்ம பார்க்கவும் இல்லை. டேய் அவங்க வீட்டில் கேட்டால் என்னடா சொல்றது? டேய் அவன் நம்ம கூட வரேன்னா உங்க ஃபேமிலி கிட்டே அவன் சொல்லல. அவன் என்கிட்ட சொன்னான்.
அப்படின்னா அது போதும்டா, நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஆமாம், நம்ம இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம். நான் துபாய்க்கு திரும்பி போகணும்ல. சரிடா, இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் போலீஸ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா, அப்படி வந்து கேட்டாங்கன்னா, நம்ம காட்டுக்கு போனோம், ஃபோட்டோ எடுக்கிற டைமில் கால் வழுக்கி அவன் குழியில் வீண்டான்னு சொல்லிக்கலாம்டா. எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னா போதுண்ணா, புரியுதா? அப்படியே செய்யலாம். நீ ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், எல்லாரும் பேக் எடுத்துக்கோங்க, கிளம்பிக்கலாம். போலாம். சுதி, அவளுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்கடா. ப்ரோ, அவள் இப்போ எங்கே இருக்கா? அவள் இங்கே சுதியோட சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கா சார். நட, இங்க உட்காரு. என்னாச்சு? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? மேம், அவங்க இப்போவும் கால் அடிக்கி தான் கீழே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க மேம். ஓகே. இறந்து போனவரோட FB போஸ்ட் பார்த்தப்போ ஒரு ஃபோட்டோ கிடச்சது மேடம். இது டெட் பாடி கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போஸ்ட் பண்ணது. ஓகே. அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்க ஏதோ மறைக்கிறாங்க. முதல்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு, நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் கேள்வி கேட்டப்போ ஒத்துக்கிட்டாங்க. அவள் பேர் கௌரி. அவளை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? சரி. அப்புறம் கௌரிக்கு எல்லாமே தெரியும், அப்படிதானே? மேடம், நாங்கள் யாரும் கொல்லலை. அப்போ அன்னைக்கு நடந்ததுன்னு ராபின் நல்ல போட்டோ எடுப்பான். நான் அவனை ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டேன். ராபின், போட்டோ அங்க. இப்பயா? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் 2 பேரும் ஃபோட்டோ போயிட்டு. சரி வரா டே, நீலாம் எந்திரிச்சு போவாதடா. டே, எடுத்து கொடுத்துட்டு வரான்டா மச்சான். இதை நான் சாப்பிட்டா பாடி. டேய், நான் அந்த பாறை மேல இருந்து அப்படியே கீழே நடந்து வர வீடியோடு. ஒரு செகண்ட், நீ போ, நான் பின்னாடி வரேன். நில்ல, நம்ம இங்க இருந்து ஒரு செல்ஃபி எடுப்போம். நீ போ. ஜூம் பண்ணாத. நடந்து போறது எடுக்கணுமா? நீ இப்படியே பிடிச்சுக்கோ. போ போ. விடு ராபின், விடு விடு. என்ன விடு? பாச்சு, இருங்கடா. சண்டை போடாதீங்க. டேய், சொன்னா கேளுடா, அடிச்சுடாதீங்க. ராபின், சொல்லிட்டு
அப்புறம் ஏன் நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை? அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். மேடம் கூட்டத்துல ஒருத்தனை காணோம், ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுவுமே நீங்க சொல்லல. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? அவனோட ஃபேமிலிக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? மேடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு. சரி, நான் அங்க சரி, வரேன், நீங்க போங்க. நான் நம்மளாம் என்ன பண்றது? டேய், மேடம் வராங்க. மேடம் வாங்க. அந்த ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க. ஓகேங்க சார். அம்மா இது நீங்கள் எப்பவும் செக் பண்ணுற ஏரியா தானே? அப்போ அவங்க அந்த வழியாக போனதை நீங்கள் பார்க்கவே இல்லையா? சார் அவங்க இந்த பக்கம் வரல சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். மேடம் சரி, எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க. இந்த பென்ட்ரைவ்லையும் காப்பி பண்ணிடுங்க. ஓகே சார். அந்த பேனா கொஞ்சம் கொடுங்க. காட்டில் கேமரா இருக்குன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. காட்டில் புலி இறங்கினதுக்கப்புறம் தான் சிசிடிவி கேமரா அங்கே ஆக்டிவ் பண்ணுது. அது நமக்கு சாதகமாக இருக்குது சார். இது இல்லைன்னா அந்த பசங்க சொன்னதை நம்ம நம்பி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்போம் சார். ராஜீவ். ஹலோ மேடம். நான் ராபினோட ஃபேஸ்புக் பேஜை மறுபடியும் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ராபின் அந்த செல்ஃபிக்கு போட்ட கேப்ஷனை பார்த்தீங்களா? ஆமாம் மேடம். ஷீ வில் டெல் தி சீக்ரெட். அதான் மேடம். ஆமாம், ஷீ வில் டெல் தி சீக்ரெட். அப்படின்னா கௌரிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஆமாம் மேடம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்த ஃபைட்டுக்கு பின்னாடி இருந்த ரகசியம் இதுவா கூட இருக்கலாம். ஆமாம் மேடம். சொல்ல போனால் இந்த கேமரா நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கு மேடம். உண்மைதான். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ராபின் கையில போனை கொடுத்துட்டு அவன் முன்னாடி நடந்து போறா. அந்த நேரத்துல தான் ராபின் அவன் மொபைல ஏதோ பண்றான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ராபின் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணியிருக்கான் போட்டோவை. ஆமா, கரெக்டா சொன்னீங்க.
ராஜு ஒரு விஷயம் பண்ண, அந்த பசங்களை இன்னும் கொஞ்சம் மிரட்டுங்க. கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். காட்டுக்கும் இருக்கு கண்ணு, காது, நீதி எல்லாம். இதெல்லாம் தெரியாம காட்டுக்குள்ள போனா இதை விட பெருசாவே நடக்கும். புரிஞ்சோடா. சரி சொல்லுங்க, அன்னைக்கு ராபினுக்கும் கௌரிக்கும் இடையில உண்மை நடந்த என்ன? சார் நான் தான் சொன்னேன்ல, அவன் ஃபோட்டோ எடுக்க போகும்போது அங்கேருந்து கால் வலிக்குதான் சார் கீழே குழிக்குள்ள. என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாதீங்க. உண்மை சொல்லணும், அப்புறம் வேற மாதிரி கேட்க வேண்டியிருக்கும். சொல்லிடுறேன் சார். சொல்லு. சொல்றேன் சார். அன்னைக்கு நைட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க அந்த பக்கம் போனாங்க சார். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சார். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் குடிச்சிருந்தோம் சார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கௌரியோட அழுகையை கேட்டு நாங்கள் போய் பார்த்தப்ப அவ டேய், எனக்கு தெரிஞ்சு அவன் அவளை கிஸ் பண்ணியிருக்கணும் சார். சார், நான் அவனை அடித்தேன், அவன் என்னையும் அடித்தான். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம். அந்த டைமில் இவங்களாம் வந்து எங்களை தடுக்க பார்த்தாங்க. அப்போதான் காலு வழுக்கி கீழே. ஏய், இப்போ சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார். ஹலோ மேடம், அவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க மேடம். சரி மேடம், நீங்கள் கிளம்பிட்டீங்க? நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். அந்த வீடியோவை காமிங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் எதுவும் இல்ல. கௌரி, நல்லா நடிக்கிறீங்களே. எனக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் குடிக்க. இனி எதையும் மறைக்காத. உனக்கும் ராபினுக்கு என்ன பிரச்சனை? அந்த ரகசியம் என்ன? அது அது என்னன்னா, அது முடிஞ்சே போயிடுச்சு. இல்லைன்னா அவன் என் வாழ்க்கையை அழிச்சிருப்பான். நாங்க இந்த ட்ரிப்பு போற ஒரு நாள் முன்னாடி தான்
ஃபைசலா வந்திருக்கிறது? இல்லை, நான் கொஞ்சம் முன்னாடி தான் கால் பண்ணேன். 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னா வரதுக்கு. பின்ன இது யாரா இருக்கும்? ஏய், இல்லை, கொரியர் பாயா இருக்கும். ராபின், டேய் எங்கடி இருந்த இவ்வளவு நேரம்? நான் குளிச்சிட்டு இருந்தேன். பாச்சுவை கூப்பிட்டப்போ அவன் நீ இங்கே தான் இருப்பேன்னா, என்கிட்ட இங்கே தான் வருவேன்னு சொன்னான். அவன் 1 மணி நேரத்தில் வருவேன்னு சொன்னான். நான் சொன்னேன்ல, குளிச்சிட்டு இருந்தேன். ஏய் நீ அதை விடு, நீ இங்கே என்னடி பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்தேன்? கௌரி, நான் பார்த்துட்டேன். இங்கேருந்து ஒருத்தன் வெளியே போகிறத நான் பார்த்தேன். அவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். யார் அவன்? யாரு போயிட்டான்னு சொல்ற? நான் யாரையும் பார்க்கல. கொரியர் பாயா இருக்கும். ஏய், கொரியர் பாய்க்கு உன் பெட்ரூம்ல என்னடி வேலை? நான் பார்த்தேன்டி நீ என்னெல்லாம் அந்த ரூம்ல பண்ணன்னு. நீ அவ யாருன்னு சொல்லு. சொல்லுடி. கையை விடு ராபின். சொல்லு ப்ளீஸ். சொல்லுடி செல்லம். நான் சொல்றேன். நீ சொல்லனாலும் நான் அதை கண்டுபிடிப்பேன். நான் அவனை பார்த்தேன், அவன் வண்டியும் பார்த்தேன். பாச்சுக்கு இது தெரியக்கூடாது. நான் சொல்றேன். பாச்சு. ஏன் லேட் ஆச்சு? ராபின் வந்துட்டான். ராபின் முன்னாடியே வந்துட்டேன்டா. அப்புறம் நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் பார்ட்டி பண்ணலாமா? கண்டிப்பா, போய் குளிச்சுட்டு வாடா. அப்புறம் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு டீ கூட கொடுக்கலடா அவ. அது நான் மறந்து போயிட்டேன். இப்போ எடுத்துட்டு வரேன். நீ மறப்ப, பாச்சுவ மறந்துடுவியா? டேய், இனி நமக்கு டீ எல்லாம் தேவைப்படாதா? என்ன ராபின்? நீ வேணானா அவளே குடிக்கட்டும். பாச்சு வந்ததுனால அவன்கிட்ட என்னால பேச முடியல. அடுத்த நாள் காலையில நாங்க ட்ரிப்புக்கும் கிளம்பிட்டோம். என்னோட வாழ்க்கை, என்னோட உடம்பு, என்னோட சுதந்திரம், அதுக்குள்ள தலையிடுறதுக்கு ராபினுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. என்னோட தனிப்பட்ட விஷயம். நான் எதுக்காக இதை பத்தி அவன் கிட்ட பேசணும்? என்ன கௌரி, ஒரே மூட் அவுட்ல இருக்க? ஓ, தனியா இருக்கன்னு நினைக்கிறியா? அப்பனா நீ அவனையும் கூப்பிட்டுருக்கலாமே. ட்ரிப்பு சூப்பரா இருந்திருக்கும்ல. இருந்தாலும் கௌரி, உன்னை பத்தி நான் இப்படி யோசிக்கவே இல்லை. ராபின், இது என்னோட பர்சனல் விஷயம். நீ அதை பத்தி பேசாத. என்னோட வழியில விட்டுரு. அது எப்படி சரியாகும்? அப்ப பாச்சு, அப்போ அதான் உன் பிரச்சனையா? ஆமா, என்ன 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன ரகசியம்டா. சொல்லட்டா? சொல்றா. டேய் சொல்றா. சொல்லட்டா? இப்போ ஓகேனா நான் இப்பவே சொல்றேன். டேய், ஒன்றும் இல்லடா. நான் அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லி கேட்டேன். அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். ஏய், என்ன போகணுமா? நீ எவ்வளோ போகணும்டா. டிக்கெட் ஆகிட்டீங்க. அடி போலாம்.
இப்படியே போனா கண்டிப்பா ராபின் பாச்சு கிட்ட சொல்லிடுவான். அது கண்டிப்பா நடக்கக்கூடாது. இந்த பேரை சொல்லி ராபின் எனக்கு எது வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ நாள் இதை சகிச்சுட்டு வாழ்றது? இது என் மன நிம்மதியை அழிச்சுக்கிட்டு இருக்கு. பாச்சு எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் மட்டும் இல்லை, அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதை பற்றி சொன்னால் அவன் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பான். அதான் அது எப்போ எங்கே இதெல்லாம் பற்றி யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ராபின் கிட்ட எத்தனை தடவை நான் சொன்னேன் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோன்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு இருக்கிற வருத்தத்தை விட அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. உண்மை எப்போவுமே கசப்பாக இருக்கும், அதே சமயம் வருத்தமாகவும் இருக்கும். சாரி ராபின், இதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. அதுக்காக ராபினை நீ கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டல? அன்னைக்கு ராத்திரி நான் ராபினை தனியாக கூட்டிட்டு போனப்ப ராபின் மறுபடியும் மிரட்டினான். கௌரி, நீ தனியா மாட்டுவன்னு தான் காத்துட்டு இருந்தேன். ராபின், நீ அதை விடு, நான் அப்புறம் சொல்றேன். அப்ப நீ உண்மையாவே பாச்சுவை ஏமாத்திட்டு இருந்தேல்ல? உனக்கு என்ன இப்போ? இப்பயே அதை பத்தி சொல்லி ஆகணுமா? சும்மா பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காத. ஐயோ, அப்ப நான் தான் பிரச்சனை பண்றேன்ல? இருக்கட்டும். என் போனை கொடு. நில்றி, நான் எடுத்துறேன். என் போனை எங்க கொடு. நில்றி, நான் எடுத்துறேன். என் போனை கொடுன்றேன். நான் எடுத்துறேன். அது கொடு. நீ போ, நீ போங்க. பாச்சு, விடு ராபின். பாச்சு, ராபின். என்னோட ரகசியம் என்னோட உரிமை, நான் அதை மதிக்கிறேன்.